Hi friends, welcome to Infomaniac Tamil YouTube channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது நம்ம சேனலில். ஸோ எப்பவுமே வந்து நம்ம வந்து ட்ராவல் அண்ட் ஃபுட் வீலாக்ஸ் வந்து பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது வந்து ஒரு மொபைல் ஃபோனோட அன்பாக்சிங் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம நிறையா வந்து ட்ராவல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த சஜஷன் மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாரிட்டி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு நார்மல் மிட் ரேஞ்ச் மொபைல் ஃபோன் வச்சு தான் நாங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து வீடியோ ஷூட் பண்ணோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேல், அதாவது ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்சங் கேலக்ஸி S21 FE வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கேமரா அண்ட் ஸ்டில் கேமரா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஃபோன், அதாவது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மோட்டோ ஃபோனோட பெட்டராகவே இருக்கும். ஸோ அந்த ஃபோனோடைய அன்பாக்சிங் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த பர்டிகுலர் ஃபோனோடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேன் எடிஷன் சாம்சங் S21 FE, அதாவது S21ஓட ஃபேன் எடிஷன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இது ரிலீஸ் ஆச்சு. இந்த எடிஷன், அதாவது இந்த பர்டிகுலர் எடிஷன் நம்ம வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 888 இந்த சிப்செட்னால் மேனுஃபேக்சர் பண்ண இந்த எடிஷன் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 months முன்னாடி தான் வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேமராஸ் வந்து சூப்பராக இருக்குது. ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா AMOLED டிஸ்பிளே. இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்க்கு அடுத்த தரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன், அதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப்க்கு செகண்ட் கிரேட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன். ஸோ கேமரா ட்ரிபிள் கேமரா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் கேமரா 12 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைடு ஒரு 12 மெகா பிக்சல், டெலிஃபோட்டோ கேமரா வேறு இருக்குது ஒரு 8 மெகா பிக்சல். ஸோ 4K 60 FPS அண்ட் 30 FPS ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் சார்ஜிங், 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்பம்சங்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சாம்சங் One UI வந்து சொல்லுவாங்க. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வர எல்லா ஃபோனுமே வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான். ஸோ அதனால தான் வந்து இந்த சீல் வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோவாக நான் திருப்பியும் வந்து அதே மாதிரி உள்ளே செட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஃபோன் வாங்கும்போது சில பல செக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மட்டுமே வந்து ஓடிபி ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோன் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்மளுடைய சாம்சங் கேலக்ஸி S21 FE 5Gயோட ஹேண்ட்செட். இந்த நம்ம இப்போ வர ஃபோன்லலாம், அதாவது பாஸ்ட் ஒரு 1.5 2 இயர்ஸாகவே பார்த்திங்கன்னா சார்ஜர்லாம் வரதில்லை. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த Type-C to Type-C கேபிள் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேக்கேஜிங்லாம் வந்து பக்காவாகவே இருந்துச்சு. நல்ல ஒரு செக்யூர் பேக்கேஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இல்லாமல் தனியாக 69 rupees வாங்குறாங்க அதுக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும்போது எந்த டேமேஜ் இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ரிசீவ் ஆன ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேமேஜும் இல்லை. ஸோ கிராஃபைட் கலர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு செக் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் எந்த டேமேஜும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்ஸில் குறிப்பிட்டிருந்த எல்லா அசசரிஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதாவது அந்த கேபிள் உட்பட. ஸோ ஒரு Type-C to Type-C கேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சார்ஜர் வந்து நம்ம வெளியே தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து அரௌண்ட் 1000 rupeesக்கு போயிட்டுருக்கு சாம்சங் சார்ஜர். ஸோ செகண்ட் செக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணி *#06# போட்டுட்டு அதில் இருக்கிற IMEI நம்பரும் உங்கள் பாக்ஸில் இருக்க IMEI நம்பரும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 செக் மேட்ச் ஆனாலே போதும், நம்மளுக்கு வந்து டேமேஜ் இல்லாத ஃபோன் மற்றும் கரெக்டான ஃபேக்கான ஃபோன் இல்லைன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் வேணும்னா நீங்கள் IMEI வெப்சைட்டில் போய்ட்டு அந்த IMEI நம்பரை வந்து நீங்கள் அடித்து பார்க்கலாம். ஸோ இதுக்கான நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகுது நம்ம சேனலில். ஸோ எந்தெந்த செக்ஸ்லாம் நம்ம பார்த்து வாங்கணுன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய கேலக்ஸி S21 FE சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்கல இனிஷியல் லோடுக்கு. ஸோ அது நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா சில டவுன்லோட்ஸ், அதாவது இனிஷியல் செட்டப்க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இன்னொரு செக் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய வேரியண்ட் ஃபோன் வருது. ஸோ மெமரி 6GB இருக்கலாம், 8GB இருக்கலாம், 250GB ஸ்டோரேஜாக இருக்கலாம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளது 8GB 256GB. ஸோ பார்த்தீங்கன்னா மெமரி வந்து 256GB நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் 15GB தான் யூஸ்டு இருந்துச்சு. அரௌண்ட் 220 கிட்ட ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ இந்த அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதனுடைய ப்ராசஸர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டான ப்ராசஸரான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் CPU Zன்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்த மாதிரி Qualcomm Snapdragon 888 சிப்செட்டு.
ஸோ Exynos 2100 இன்னொரு சிப்செட்லேயும் இந்த ஃபோன் வந்து வருது. ஸோ அது வந்து ஒரு வருஷம் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் Snapdragon வாங்குறீங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இனிஷியல் கேமரா எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த TWSஐ வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தோம். கேமரா கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ளாக்ஷிப்க்கு ஈக்குவலாக கூட நம்ம சொல்லலாம் கேமரா கிளாரிட்டி. ஸோ நீங்கள் ஃபோனில் பார்க்குறதுனால, நான் ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால மேபி அந்த கிளாரிட்டி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் மற்றபடி ஃபோன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கான டீட்டெயில் ரிவ்யூ அடுத்த வீடியோஸில் வரும். அன்பாக்சிங் அண்ட் குவிக் ஓவர்லுக் ஆஃப் சாம்சங் கேலக்ஸி S21 வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்டு இந்த ஃபோனுடைய டீட்டெயில்டு கேமரா ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளம்னு பேசப்படுற ஹீட்டிங் இஷ்யூ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ, டீட்டெயில்டு கேமரா ரிவ்யூ, வெதர் இந்த ஃபோன் வந்து வாங்குறது வர்த்தா, இந்த சேலில் வந்து 30,000க்கு வாங்குறது வர்த்தான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தட். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் இன்ஃபர்மேனியாக் தமிழ். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.